ஆரணியாறு அணை, ஆத்தூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, கீழ்பவானி அணை, சாத்தனூர் அணை, மணிமுத்தாறு அணை, மங்களம் அணை, மல்புலா அணை, பரப்பிக்குளம் அணை, வீடூர் அணை, வாளையார் அணைன்னு இத்தனை அணையையுமே ஒரே ஒருத்தர் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் முதல்வரா இருந்தப்ப கட்டுனார்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். அவர் தான் நம்முடைய பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி தந்தை காமராஜர் அவர்கள். இன்று கல்வி தந்தை காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. என்னதான் கல்வி தந்தைன்னு அழைக்கப்பட்டாலுமே சிறு வயதுல 6வது படிக்கும் போதே அவருக்கு கல்வியானது வறுமையின் காரணமா தடைபட்டுருச்சு. ஆனா காமராஜர் அவர்கள் வறுமையின் காரணமா எந்த குழந்தைக்குமே கல்வி தடைபற்ற கூடாது அப்படின்னு தான் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செஞ்சாங்க. முக்கியமா இந்த சமூகத்துல 3 விஷயத்துல நிறைய மக்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களா, ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருந்தாங்க. அது முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா நிறத்தின் அடிப்படையில, கல்வியின் அடிப்படையில, செல்வத்தின் அடிப்படையில. ஆனா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்த 3 விஷயங்களையுமே உடைச்சு தள்ளிட்டு என்னையா நிறம், என்ன படிப்பு, என்ன பணம், என்ன செல்வம்னு இந்த 3 விஷயங்களை எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களா கீழே இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கை கொடுத்து மேல தூக்குனாரு. முக்கியமா இந்த 3 விஷயங்களையும் உடைச்சறிஞ்சு நிறமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெரிய தலைவரா, முக்கியமா வறுமையில இருந்த போதும் கூட இந்தியாவுல எல்லா முதல்வர்களுக்கும், எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் உதாரணமா நேர்மையா இருந்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்துல அணை மட்டும் இல்லங்க, எவ்வளவோ விஷயங்கள சொல்லிட்டே போகலாம். ஆனா இப்படிப்பட்ட தலைவர்களுடைய நேர்மைய, சிந்தனைய நம்ம அவர்களுடைய பிறந்த நாள் அன்று மட்டும் இல்லாம எப்பொழுதுமே இந்த கால சந்ததியினருக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். நிச்சயமா இப்படிப்பட்ட தலைவர்களுடைய வரலாறு தெரிஞ்சா இன்றைய அரசியலும், இன்றைய அரசியலில் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும், இல்ல எந்த பொறுப்புல இருந்த மக்களுமே நேர்மையா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல தலைவர்களுடைய நல்ல சிந்தனையை நம்மளுடைய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வோம். நன்றி. ஆழியாறு அணை, ஆரணியாறு அணை, ஆத்தூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, கீழ்பவானி அணை, சாத்தனூர் அணை, மணிமுத்தாறு அணை, மங்களம் அணை, மல்புலா அணை, பரப்பிக்குளம் அணை, வீடூர் அணை, வாளையார் அணைன்னு இத்தனை அணையையுமே ஒரே ஒருத்தர் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் முதல்வரா இருந்தப்ப கட்டுனார்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். அவர் தான் நம்முடைய பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி தந்தை காமராஜர் அவர்கள். இன்று கல்வி தந்தை காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. என்னதான் கல்வி தந்தைன்னு அழைக்கப்பட்டாலுமே சிறு வயதுல 6வது படிக்கும் போதே அவருக்கு கல்வியானது வறுமையின் காரணமா தடைபட்டுருச்சு. ஆனா காமராஜர் அவர்கள் வறுமையின் காரணமா எந்த குழந்தைக்குமே கல்வி தடைபற்ற கூடாது அப்படின்னு தான் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செஞ்சாங்க. முக்கியமா இந்த சமூகத்துல 3 விஷயத்துல நிறைய மக்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களா, ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருந்தாங்க. அது முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா நிறத்தின் அடிப்படையில, கல்வியின் அடிப்படையில, செல்வத்தின் அடிப்படையில. ஆனா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்த 3 விஷயங்களையுமே உடைச்சு தள்ளிட்டு என்னையா நிறம், என்ன படிப்பு, என்ன பணம், என்ன செல்வம்னு இந்த 3 விஷயங்களை எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களா கீழே இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கை கொடுத்து மேல தூக்குனாரு. முக்கியமா இந்த 3 விஷயங்களையும் உடைச்சறிஞ்சு நிறமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெரிய தலைவரா, முக்கியமா வறுமையில இருந்த போதும் கூட இந்தியாவுல எல்லா முதல்வர்களுக்கும், எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் உதாரணமா நேர்மையா இருந்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்துல அணை மட்டும் இல்லங்க, எவ்வளவோ விஷயங்கள சொல்லிட்டே போகலாம். ஆனா இப்படிப்பட்ட தலைவர்களுடைய நேர்மைய, சிந்தனைய நம்ம அவர்களுடைய பிறந்த நாள் அன்று மட்டும் இல்லாம எப்பொழுதுமே இந்த கால சந்ததியினருக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். நிச்சயமா இப்படிப்பட்ட தலைவர்களுடைய வரலாறு தெரிஞ்சா இன்றைய அரசியலும், இன்றைய அரசியலில் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும், இல்ல எந்த பொறுப்புல இருந்த மக்களுமே நேர்மையா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல தலைவர்களுடைய நல்ல சிந்தனையை நம்மளுடைய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வோம். நன்றி.